அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க ரோட்டில் நின்று போராடுறாங்க. ஐயா, எங்களுக்கு சம ஊதியம் கொடுங்க, நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஆனால் இவங்க குண்டு கட்டாக தூக்கி அள்ளி வீசுகிற மாதிரி வீசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதாவது நர்ஸுங்க கூட அவங்களும் அதே மாதிரி தான் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கல்வித்துறை அமைச்சர் இருக்கார், அதுக்குரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதுக்கான ஒரு பெரிய டீமே இயங்கிட்டு இருக்கு அந்த கல்வித்துறையை இயக்கிறதுக்காக. இதில் இந்த அதிகாரிகளுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் தகவல் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் லெட்டர் கூட கொடுத்துருப்பாங்க. ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க கூட தான் நாங்களும் வேலை பார்க்குறோம், அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? பேசி முடிக்க வேண்டியது தானே. ஓகே, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ செய்கிறோம், செய்யுங்க, நெக்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம், அவங்கள பர்மிட் பண்ணலாம் சொல்லணும். ஆனால் அது சொல்ல மாட்டானுங்க. லெட்டரை வாங்கிடுறாங்க, தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அது அரசுக்கு தெரியப்படுத்தணும்ல, தெரியப்படுத்துறது கிடையாது. அப்படி அரசுக்கு தெரியப்படுத்தினாலும் அரசு அதிகாரிகள் ஏன் அதை செயல்பட மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் நர்ஸ்கோ இந்த இப்போது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இது போன்ற சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு சுகாதார அமைச்சர் இருக்கார், மந்திரி இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மந்திரிக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நர்ஸுங்க கூட லெட்டர் கொடுப்பாங்க. ஐயா, இந்த மாதிரி இருக்கு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பல முறை கேட்குறாங்க. அந்த சங்கத்திலேருந்து கேட்பாங்க, அந்த லீடர் கேட்பாரு. எதுவுமே காதில் போட்டுக்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ரோட்டில் நின்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை விட்டு வேலையெல்லாம் விட்டு வந்துடுறாங்க. பாவம். அதே மாதிரி தான் இடைநிலை ஆசிரியர்கள் வேலை விட்டு நிற்கிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கும் சேலரி கொடுக்குறீங்களோ இல்லையோ தெரில, அதுவும் நம்ம வேலை கெட்டு போகுது. இங்கே நர்ஸுங்க கூட வந்துடுறாங்க, அவங்களுக்கும் அங்கே வேலை கெட்டு போகுது. எவ்வளோ நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க இதனால். அரசு அதிகாரிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் மக்களுடைய கேள்வி. ஏன் இவங்கெல்லாம் ரோடுக்கு போராடுறாங்க அப்படின்றது தான் மீண்டும் ஒரு முறை மக்களுடைய கேள்வியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். எனிவே நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அரசு அதிகாரிகள் பார்க்குறவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சம்பளம் வாங்குறாங்கல்ல. நன்றி, வணக்கம்.